தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவ ஊழியர்களே, அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டின் இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். 2020 ஆண்டு முழுவதும் உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ விபத்துக்கள், கொரோனா தொற்று நோய்கள், பல லட்ச ஜனங்கள் உலகத்தை விட்டே மரித்து போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டோடைய இரக்கத்தினாலும் தேவ கிருபையினாலும் கர்த்தர் உங்களை ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது. only 7 days. இந்த 7 நாட்களும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். வருகிற 7 நாட்களும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்தவைகளை நினைத்து பார்த்து அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அதுவே தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. அதுவே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த 7 நாட்களும் வீண் வார்த்தைகளை பேசாதபடிக்கு, வீணாக நேரத்தை செலவிடாதபடி அதிகமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் இருதயம் தேவனை துதிக்கிற துதியினால் நிரம்பியிருக்கட்டும். உங்கள் நாவு தேவனை துதிக்கிற நன்றி பலியினால் நிறைந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தி ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தல், தேவனை துதிப்பது, தேவனை ஸ்தோத்திரிப்பது. அதற்கு திறவுகோல் வசனமாக 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை இந்த செய்தியின் திறவுகோல் வசனமாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்கள் என்று சொன்னால் நன்மைகள், உதவிகள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இவைகளை நாம் மறவாமல் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதுவே தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பாய் இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நன்றி செலுத்துவோம், துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக எத்ரோ என்ற மனிதன், தேவ மனிதன், எத்ரோ என்ற மோசேயின் மாமன். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மோசேயின் மாமனாராகிய எத்ரோ என்ன சொல்லுகிறார்? யாத்திராகமம் 18:9. கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்த எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரின் கைக்கும் பார்வோன் கைக்கும் உங்களை விடுதலையாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். 11ஆவது வசனம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி, மோசேயின் மாமனாகிய எத்ரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். எத்ரோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான், பலிகளை செலுத்துகிறான். சிறுமையில் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தர் கொடுத்த விடுதலை கொடுத்து அவர்களுக்கு
நினைத்து நன்றி செலுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை என்னென்ன காரியத்திலிருந்து விடுதலையாக்கினார். வியாதி வந்தது, கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஜெபித்தீர்கள், ஜெபத்தை கேட்டிருக்கிறார். விபத்து நேரிட இருந்தது, கர்த்தருடைய தப்புவித்து இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் இருந்தீர்கள், தேவைகளை சந்தித்தார். வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஊரடங்கு, இப்படிப்பட்ட பல மோசமான சூழ்நிலைகளை கடந்து வந்த போது கர்த்தர் நம்மை மறந்து விடவில்லை, கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தார், நம்மை போஷித்தார், நம் நடத்தினார். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். வருகிற 7 நாட்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் அதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக தாவீது சொல்லுகிறார், 116 சங்கீதம் 12வது வசனம். வேத புத்தகத்தை எடுத்து திறந்து பாருங்கள். 116 சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ஒரு கேள்வி கேட்கிறார், அவரே பதில் கொடுக்கிறார். 13வது வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தாவீது தேவன் தன் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து 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 தேவனை துதிக்கிறார், சோதரிக்கிறார். எனவேதான் சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயிருக்கும். தாவீது சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கர்த்தர் மகிமை செலுத்துகிறார். படிக்காத இருந்த என்னை, படிப்பறிவு இல்லாத இருந்த என்னை, நாகரிகம் இல்லாத என்னை, ஆடு வைத்துக் கொண்டிருந்த என்னை அரசனாக மாற்றினாரே, ராஜாவாக மாற்றினாரே, அரண்மனைக்கு கொண்டு வந்தாரே, அதிகாரத்தை கொடுத்தாரே, ஆளுகை கொடுத்தாரே, எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறார். அதான் சொல்லுகிறார் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். கணக்கற்ற நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எண்ண முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். என் வாழ்க்கையிலும் கூட கடந்த 52 ஆண்டுகள் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என் தாய் தகப்பன் என்னை கைவிட்டு விட்டார்கள். என் சகோதரர்கள் குடும்பத்தார் ஒன்றும் கொடுக்கவில்லை, ஒன்று ஒரு உதவி செய்யவில்லை. கர்த்தரை நம்பி வந்தேன், இயேசுவை விசுவாசித்து வந்தேன். இன்றைக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். நானும் என்னுடைய மனைவியும் 20 மணி நேரம் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் போகிறோம், பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அருமையான மருமக்களை கொடுத்திருக்கிறார், அருமையான பேரப்பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், அருமையான திருச்சபை மக்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நினைத்து பார்க்கிறேன், அவரை துதிக்கிறேன், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வருகிற 7 நாட்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஒரு பாவத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், துதி செலுத்துங்கள். வருகிற புதிய ஆண்டிலே இன்னும் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மகிழ செய்வார். ஆமென். கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்ற தலைப்பிலே முதலாவதாக எத்திரோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்தி பலிகளை செலுத்தினார். இரண்டாவதாக தாவீது கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக என்னத்தை செலுத்துவேன் என்று கர்த்தரை தொழுது கொள்கிற ஆராதிக்கின்றார். மூன்றாவதாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆவது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15, 16. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மையப்படுத்தி அவர் பார்த்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு நாள் இயேசு ஒரு கிராமத்துக்கு போகிறார். 10 குஷ்ரோகிகள்
இயேசுவுக்காக இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். தூரத்தில் நின்று ஐயரே எங்களை சுகமாக்கும் என்று கேட்கிறார்கள். இயேசு 10 பேரையும் சுத்தமாக்கினார். 10 பேர்கள் குஷ்டரோகம் நீங்கி விட்டது. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி இயேசுவிடத்தில் வந்து அவர் பாதத்திலே விழுந்து ஸ்தோத்திரம் என்று செலுத்துகிறார், நன்றி செலுத்துகிறார். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? நீ ஒருவன் மட்டும் ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிறாயே என்று அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, வருஷம் முடிய போகிறது. புதிய வருஷம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷத்திலே கண்ட துக்ககரமான சம்பவங்கள், கண்ணீர், வியாதி, வேதனை ஒன்றும் புதிய ஆண்டிலே பிரவேசிக்காமல் இருக்க குஷ்டரோகியை போல அவர் பாதத்தில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதி செலுத்துங்க, சந்தோஷப்படுவார். இயேசு இருதயம் பூரிக்கும். துதி செலுத்துறவர்களை, ஸ்தோத்திரம் செலுத்துறவர்களை கண்டு ஆண்டவர் பெருமிதம் கொள்வார், பெருமை அடைவார், மகிழ்ச்சி அடைவார். குடும்பமாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தனிமையாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மிக அருமையாக அழகாக இன்னும் உங்களை சிறப்பாய் நடத்துவார். வேலையிலே நல்ல உயர்வு கிடைக்கும். மெய் சமாதானம், சந்தோஷத்தை தேவன் நிறைவாய் கொடுப்பார். உங்கள் நோய்களை குணமாக்குவார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை நீக்கி விடுவார். ஸ்தோத்திரம் செய்து பாருங்கள். புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார், புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு இறுதி நாட்கள் தேங்க்ஸ் கிவிங் டேஸ், தேங்க்ஸ் கிவிங் டேஸ், நன்றி செலுத்துகிற நாட்களாக இருக்கட்டும். போகும்போது, வரும்பொழுதும், உட்காரும் போது, எந்திரிக்கும் பொழுதும் உங்கள் வாய் தேவனை புகழ்ந்து கொண்டே இருக்கட்டும், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறக்கக்கூடாது. எத்தனோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். குஷ்டரோகி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தினான். இறுதியாக, கடைசியாக, 4வதாக 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவ மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே பல தோல்விகள் வருவது போல் இருந்தது, பல நஷ்டங்கள் வருவது போல் இருந்தது, பல நெருக்கங்கள் வருவது போல் இருந்தது. ஆனால் தோல்விகளை ஜெயமாக கர்த்தர் மாற்றினார். நஷ்டத்தை தேவன் லாபமாக மாற்றியிருக்கிறார். எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் அப்போஸ்தலர் சபையாருக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தேவன் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கவும், இந்த வருஷத்தை முடிக்கவும் இது பெரிய வெற்றி, இது பெரிய ஜெயம். லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் இந்த கொரோனா தொற்றினாலே மரணம் அடைந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் கொரோனாவை மேற்கொண்டார், ஜெயித்தார், நம்மை பாதுகாத்தார், நம்மை விடுவித்தார், தப்புவித்தார். ஆகவே ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் நம்மை விடுதலை கொடுக்கிறவர். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். அவருடைய ஊழியத்தில் எத்தனையோ கிராமங்களிலே, எத்தனையோ பட்டணங்களிலே, எத்தனையோ தேசங்களிலே தோல்விகள் வரக்கூடிய சூழ்நிலை வந்தது.
மரணங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. விரியின் பாம்பு அவரை கடித்து விட்டது. அவருக்கு பல துன்பங்களை வேதனைகளை கொடுத்தார்கள். ஆனாலும் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார். அதை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவன், வெற்றியின் தேவன். உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, அன்பானவர்களே, தாய்மார்களே, உங்களுக்கும் தேவன் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். வருகிற புதிய ஆண்டு மிகப்பெரிய வெற்றியின் ஆண்டாக, ஜெயத்தின் ஆண்டியாக கர்த்தர் மாற்றி உங்களை யோசித்தவர், ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டின் இறுதியிலே கடைசி தேவ செய்தியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு புதிய ஆண்டிலே மீண்டுமாக இந்த ஆண்டின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிப்பேன். எங்களுக்காக, எங்கள் சபைக்காக, விசுவாசிகளுக்காக, என் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய செய்தியை எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும், எந்த பட்டணத்திலிருந்து பார்த்தாலும், அருமையான போதகர்களே, ஊழியர்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களை எப்பொழுது நினைக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீங்களும் துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த வருகிற 7 நாட்களும், வருஷத்தின் இறுதி நாட்கள் 7 நாட்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிற நாட்கள், துதி செலுத்துகிற நாட்கள். திறவுகோல் வசனம் என்ன? 103:2 கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எத்தனோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்தினார், பலிகளை செலுத்தினார். சர்வாங்க தகன பலிகளையும் பல பலிகளையும் செலுத்தினார் என்று ஏற்கனவே படித்தோம். தாவீது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பொருத்தனைகளை செலுத்துகிறான். கர்த்தரை ஆராதிக்கிறான், கர்த்தரை பாடுகிறான், கர்த்தரை நடனம் பண்ணுகிறான், நன்றி செலுத்துகிறான். குஷ்டரோகி ஒருவன் கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து வணங்கி தேவனுக்கு ஸ்தோத்திரம் கொடுத்துகிறான். பவுல் அப்போஸ்தலன் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், ஊழியத்திலே ஜெயத்தை கொடுத்தார், ஊழியத்திலே வெற்றியை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நீங்கள் நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள், தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே வந்திருக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து 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 யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து ஸ்தோத்திரம் செய்யத்தக்கதாக அனைவருக்கும் அந்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற 7 நாட்களும் வீண் வார்த்தைகளை தவிர்த்து, டெலிவிஷன் பார்க்கிறதை நிறுத்தி, சண்டை சச்சரவுகள் இல்லாமல், கோபங்கள் இல்லாமல், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி செலுத்த ஒவ்வொருவருக்கு கிருபை தரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் துதிவின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாக, அழகாக புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்து புதிய நன்மைகளையும், புதிய ஆசீர்வாதங்களையும், புதிய அற்புதங்களையும், புதிய கிருபைகளையும், புதிய பலத்தையும் கொடுத்து சிறப்பாக, மேன்மையாக நடத்துவார். ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த செய்தி எல்லாரும் பார்க்கும்படியாக நண்பர்களையும், உறவினர்களையும், பிற விசுவாசிகளையும் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சந்தோஷமும், சமாதானமும்
நம் அனைவரோடும் என்றும் என்றும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய ஆண்டு நமக்காக காத்திருக்கிறது. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான எங்கள் குடும்பத்தின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.